கார்த்திகா லைஃப் ஸ்டைல் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாகர்கோயில் ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி வைக்க போகிறோன்னு நம்ம பார்க்க போகிறோம். நாகர்கோயில் ஸ்டைல் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அரை மூடி தேங்காய் திருவி எடுத்துக்கிடணும். அதுக்குள்ளே ஒரு 7 போல் சின்ன வெங்காயத்தை போடணும், உரித்து தோல் எடுத்துட்டு. அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போடணும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு கரண்டி மல்லித்தூள். அடுத்து ஒரு கரண்டி மல்லித்தூள் போட்டால் 1.5 ஸ்பூன் 1.5 கரண்டி வத்தல் பொடி போடணும். வத்தல் பொடி போடணும். அது போடும்போது கொஞ்சம் சிந்திட்டு ஒன்றும் இல்லை. அடுத்து கொஞ்சம் ஜீரகம் போடணும். ஜீரகம் போட்டுட்டு தண்ணி ஊற்றணும். நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டு மிக்சியில் போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அரைச்சதும் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புளி ஊற வைக்கணும். புளி ஊற வைக்கிறதுக்கு இது நல்லா புளிப்பாக இருக்கிறனா கொஞ்சம் தான் புளி எடுத்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கிடணும். வச்சதும் மீனுக்குள்ளே அரைச்ச மசாலாவை போட்டு ஒரு தக்காளி பழம் போட்டு புளியும் ஊற்றணும். ஊற்றிக்கிட்டு நல்லா கலக்கணும். மிக்ஸி ஜாரை லைட்டாக அலசி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஊற்றி நல்லா அலசி போட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு நம்ம இதை வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும். நல்லா இப்படி கொதிக்க வச்சு எடுக்கிறதுனால மீன் பொடியாது, நல்லா தான் இருக்கும். நல்லா கொதித்த பிறகு இறக்கும்போது கருவேப்பிலையை தூவி விடணும். சுவையான மீன் குழம்பு ரெடி. இங்கே பாருங்கள், மீன் அப்படியே தான் இருக்குது, எந்த ஒரு டேமேஜும் இல்லை மீனுக்கு. இப்படி நீங்களும் செஞ்சு சமைச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி சோறு, மீன் குழம்பு, முட்டை. வாங்க சாப்பிட்லாம். என் சேனலை கார்த்திகா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.